கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய்ப்போம். அப்பா, பரம தந்தையே, அன்பு தகப்பனே, இந்த கால வேளையில ஒரு சிறு கூட்டமாய் உடைய சமூகத்துல காத்திருக்க செய்த கிருபைக்காக நன்றி. காத்திருக்க செய்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து 2 தினங்களாய் மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த மழை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணுமே தவிர எங்களை அழிக்கக்கூடியதா இருக்க, அதுக்காக நாங்கள் உண்மை தோத்தரிக்கிறோம். ஊத்துல 25 சென்டிமீட்டர் நேற்று மழை பெய்திருக்கு. திருச்செந்தூர்ல நேற்று 16 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. ஆவிக்குரிய ரீதியில பார்த்தாச்சுன்னா ஊத்துல பெய்த மழை இனி பாவநாசம், மணிமுத்தாறு இங்க எல்லாம் வரும். இது இங்க திறந்து விடுவாங்க, அது நேர திருச்செந்தூருக்கு போகும். இயற்கையே போன திருப்பு ஒரு பெரிய அழிவை கொடுத்துச்சு. ரயில் பாலங்கள் எல்லாம் பேர்த்துச்சு, நிறைய ஜனங்களை கொண்டு போச்சு. அந்த ஒரு இந்த திருப்பு அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் வெறிக்கணும். இது சொல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னா தெரியாது. ஆண்டவரே, கண்ணீரோடு உம்மிடத்துல விண்ணப்பமாய் வைப்பதற்கு எங்களுக்கு அப்பா என்று அழைப்பதற்கு பிள்ளை என்ற புத்திர சுபாவத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு இந்த கால வேளையில நாங்கள் செபிக்கிறோம். நீ கொஞ்சம் வெறிக்கட்டும் ஆண்டவரே, நீ கொஞ்சம் வெறிக்கட்டும். ஏன ஜனங்கள் பாவம் ஆண்டவரே, மண் வீட்டுல வசிக்கிறவங்க பாவம். ரோட்டோரத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் வசிக்கிறாங்க. கால்கள் மத்தியில லட்சக்கணக்கான ஜனங்கள் வாசிக்கிறாங்க. வீடே இல்லாம ரோட்ல நிறைய ஜனங்கள் கிடக்கு. இந்த ஆத்மாவுக்கும் ஏசப்பா நீங்க ரத்தம் சிந்தினீங்க என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் செபிக்கிறோம். எங்க விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே, இன்று உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாகட்டும், கொஞ்சம் வெறிக்கட்டும். அப்பா, தொடர்ந்து உங்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தடையல்ல. ஆண்டவரே, ஏசப்பாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தடையல்ல. ஆனா இந்த ஆத்மா அப்பா சொன்ன பவுல் சொன்னது போல இந்த ஆத்மா இவனை நிறைவேற்ற ஒப்புக்கிறேன். ஆனால் அவன் ஆத்மாவை நினைத்தரணும். அவன் ஆத்மாவை நினைத்தரணும். பாவம் பெருகிடத்தான் செய்து, உக்கிரகம் பெருகிட்டுதான் செய்து, பாலியல் பலாத்காரம் பெருகிருக்கத்தான் செய்து, அநேக லஞ்சங்கள் பெருகிருக்கத்தான் செய்து. ஆனா இறக்கம் பாராட்டுங்கப்பா. நாங்க திறப்பில் நின்று சுபிக்கிறோம். நீங்க தொடுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. இதனால் அழிவின் மழையாய் மாறாம ஆசீர்வாதமான மழையாய் மாற கொஞ்சம் நீங்க இறக்கம் பாராட்டுங்க. ஜனங்கள் மீது உங்களுடைய கண் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். சத்தியத்தை நோக்கி போவோம். சத்தியம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். சத்தியம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். பாருங்க, நான் அதுல மேல் பகுதி எடுக்கல, பின்பகுதி எடுத்திருக்கிறேன். பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். பேசி, இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா? பேசாத மனுஷன் இருக்கானா? குழந்தை பிறந்த உடனே என் பிள்ளை அழாதா என்று தகப்பனும் தாயும் ஏங்கி கொண்டு நிற்பாங்க. டாக்டர்ஸும் ஏங்கி கொண்டு இருப்பாங்க. பிள்ளை பேசணும், பிள்ளை அழணும். பிள்ளை அழல அப்படின்னா அது ஏதோ ஒரு குறைபாடோட இருக்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு பாருங்க, ஒரு நாள் உங்களை பேசாம இருக்க சொல்லி பாருங்க, உங்களால இருக்க முடியாது. சாப்பிடாம இருந்துருவீங்க, பேசாம உங்களால இருக்கவே முடியாது. ஆனா இந்த கால வேளையில நாம் என்ன சிந்திக்க போகிறோம் தெரியுமா? நல்லா பேசுகிறோம், ஆனா எதை குறித்து பேசுகிறோம்? இங்கு அப்போஸ்தலர் 11:20 சொல்லுகிறது, பேசினாங்க. ஆனா கர்த்தராகிய இயேசுவை குறித்து பேசினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த கடைசி காலத்துல எதை குறித்து பேசுகிறார்கள்? பேசுங்க. நான் உங்களை பேச வேண்டாம்னு சொல்லல. ஆனா என் அப்பாவை குறிச்சு பேசுறீங்களா? பாருங்க. அப்போ இந்த அதிகாரத்தை நீங்க நன்கு உற்று நோக்கி பார்ப்பீர்கள். ஆனால் அகையா பட்டணத்துக்கு போனா, அகையா பட்டணத்துல விக்கிரகங்களை பார்த்தா அவனால தாங்க முடியல. பக்தி வைராக்கியம் கொண்டான். நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு தெருவுல தடுக்கி விழுந்தா விக்கிரக ஆலயங்கள் இருக்கின்றன.
தடுக்கி விழுந்தா விற்கிற ஆலயங்கள் இருக்கின்றன. அப்ப நீங்க என்ன செய்யணும்? பேசுறீங்க, இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பேசுறீங்களா? இயேசு கிறிஸ்துவ காய்கறி கடையில இருந்தாலும், நீங்க காய்கறி வாங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பேசணும். இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பேசணும். காலம் கடைசி காலம், கடைசி காலம். பஸ் ஸ்டாண்ட்ல நின்றாலும் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பேசணும். உங்களை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் சாயல் தெரியணும். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்க நல்ல உதாரணமா எடுத்துக்கிடணும். பாருங்க, யூதரோடும் பேசினார். இந்த அநேகர் ஏசப்பா பிள்ளை கூட பேசுறது இல்ல. ஏசப்பாக்குள்ள நீங்க 2 கிறிஸ்தவர்கள் சந்தித்து கொண்டா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, எங்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றோடு ஒருவரோடு பேசுகிறார்களோ பரலோகம் உற்று கவனிக்கும். பரலோகம் உற்று கவனிக்கும். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அவன் தான் வேதவசனம் தெரியுமே, அவன் தான் சத்தியத்தை படிச்சிருப்பாங்க. இல்லைங்க, இல்ல. அவனும் ஒருவேளை வேதவசனத்தை அன்று வாசிக்காம இருக்கலாம். அதான் பவுல் பாருங்க, யூதரோடும் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் எல்லாம் தெரியும், அவங்களோடும் சத்திய வசனத்தை பேசினான். கிரேக்கரோடும் புறஜாதியாரோடும் பேசணும். இன்னும் ஒரு சந்தேகம் வருது. அவர்களுக்கு அவங்க சொன்னா சத்தியத்தை கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு இயேசுவை சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த ஒரு டவுட் வருது. பேசணும். பவுல் சொல்லி தரார் பாருங்க, நான் யூதரோடும் பேசுவேன், கிரேக்கரோடும் பேசுவேன். சந்த வழியில கடை இருக்குல்ல, ரோட்ல போறேன்ல, எனக்கு எதிர்கொண்டு வருகிறோடும் நான் பேசுவேன். பாருங்க, சங்கீதம் அப்போஸ்தலர் 11:20 அதான் சொல்லுது. பேசி கர்த்தரை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். அவரு பேசுறது மட்டும் இல்ல, அவரு விட மாட்டாரு, சுவிசேஷத்தை சொல்லாம விட மாட்டார். நீங்க பேசவாறு செய்யணும். எப்படி பேசலாம் அதையும் கற்றுத்தரார் பாருங்க. அப்போஸ்தலர் 13:26 எதை குறித்து பேசணும்யா? எதை குறிச்சு பேசணும்? அவர் சொல்லுவாரு, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. எதை பேசணும்? நீங்க கால வேளையில வாசிக்கிற வேத வசனம் ரட்சிப்புக்குரியது அப்படின்னு நீங்க முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல ஜெபம் முழங்கால் போட்டு பேசணும். இந்த வசனத்தை வச்சு பேசணும். இந்த வசனம் எனக்குன்னு தரப்பட்டு இருக்கிறது, இந்த வார்த்தை எனக்குன்னு தரப்பட்டு இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற பிதா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசி இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க அப்பாவிடத்துல பேசினீங்க அப்படின்னா, ரோட்ல நடந்து போகும்போது, சந்தை வெளியில கடந்து போகும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட பேசும்போது, இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரும். இன்னைக்கு வருதா? இது தேவனால் அனுப்பப்பட்ட வசனம். சொல்லிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க தூசணமான வார்த்தையை பேசுறீங்க. இதே பவுல் தான் சொல்லுவாரு, ஒரே கிணற்றுல எப்படி அப்பா நல்ல தண்ணீரும் வருகிறது, தித்திப்பான தண்ணியும் வருகிறது, உப்பு தண்ணியும் வருகிறது? எனக்கு புரியல, எப்படி வருகிறது? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிக்கணும். எதை குறித்து பேசுவது? வசனத்தை குறித்து. எந்த வசனம்? கால வேளையில தேவ சமூகத்துல நீங்களும் நானும் முதல்ல காத்திருக்கணும். அப்ப ஒரு வசனத்தை கொடுக்கிறோம். வசனம் அதுதான் சொல்லுகிறது. இது இந்த ரட்சிப்பின் வசனம், இந்த விடுதலையின் வசனம். ஒண்ணு தெரியுமா? நேற்று ஒரு 3 பேரை சந்திச்சேன். என்னால அவங்க பிரச்சனைய பார்த்தாச்சு அப்படின்னா என்னால அழாம இருக்க முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனை. ஒரு அம்மா சொல்லுது, ஐயா, என் பையன் வியாபாரத்துக்கு போகும்போது கீழே விழுந்து மூஞ்செல்லாம் தையல் போட்டு இருக்கிறான். என் கணவனார் சுகர் வியாதியினால சாப்பிட முடியாம இருக்கிறார். என் வீட்டுல என்னால இருக்கவே முடியல ஐயா, அந்த அம்மா சொல்லுது, ஏசப்பா இங்கே எதற்காக? அப்பொழுது அவர்களுக்கு சொல்லணும், அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரட்சிப்பின் வசனம் இயேசு தந்தது. பயப்படாதவா. ஒரு இந்து சகோதரியை பார்த்தேன் பாருங்க. அவ சொன்னா, ஐயா, எனக்கு குனியவே முடியறதுலாம், என் கால்கள் எல்லாம் வலிக்குது. நான் சொன்னேன், இயேசுவ தெரியுமா? ஆமாய்யா, எல்லாரும் சொல்றாங்க இயேசு. அவங்களுக்கு சொன்னேன், நீங்க இயேசு சொன்னாலே நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்க அந்த கால்வழியில இருந்து விடுவிக்கப்படுவீங்க. எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களாயா? கண்டிப்பா ஜெபம் பண்ணுவேன். பேசி
பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு மனுஷனும் விடுதலையை நோக்கி ஆசைப்படுறான், ரட்சிப்பை நோக்கி ஆசைப்படுறான். ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கான், ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கான். நீங்க சொன்னீங்கனாலே போதும், அவர்கள் உங்க வசனத்தை கேட்பார்கள். அவரிடத்துல சொன்னீங்க, இயேசு இதுதான்யா உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை விடுதலையாக்கும். அதாங்க வசனம், அதான் வசனம். பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி நீங்க பேசுறீங்களா? முதல்ல நீங்களும் நானும் இந்த வசனம் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது, இது ரட்சிப்பின் வசனம், இத சொன்னாலே விடுதலை அப்படிங்கிறத நீங்களும் நானும் உறுதியா இருக்கணும். அப்பொழுதுதான் நான் வசனத்தை பேசும்போது அது ரட்சிப்பை கொண்டு வரும். அது ரட்சிப்பை கொண்டு வரும். ஜனம் என்ன கண்ணீர் வடிக்கிறது, என்ன ஆத்ம பாரம் இருக்குது. அப்போ நீங்களும் நானும் பேசாம இருக்கலாமா? பவுலையாக்கு ஒரு பேர் வச்சான் பாருங்க, ஒரு ஊர்காரன், வாயாடி. ஓஹோ இயேசுவே, எனக்கு என்ன பேர் இருக்கு? யாரிடத்துல கேட்பீங்க? ஐயா அவரிடத்துல கேட்டா, எனக்கு செடிக்க தெரியாதுயா. இன்னைக்கு ஒரு ஐயா அருமையா ஆராதனை கூகுள் மீட்டு தான். அதுல ஒரு கரோக்கிய வச்சு மியூசிக்கும் போட்டு பாட்டு. என்ன உற்சாகம்! இதுல யாராவது கேட்க போறாங்களா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. தேவன் கேட்பார், பரலோகத்தின் தேவன் கேட்பார். நான் பாட்டு படிப்பேன், நான் ஆராதனை செய்வேன். அதான் காரியம். நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் பரலோகத்தின் தேவனுக்காய் செய்கிறேன். அவர் உற்று நோக்கி பார்க்கிறார். ஆகையால் நான் பேசுவேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசுவேன். அது ரட்சிப்பாய் முடியும். பாருங்க அடுத்து எப்படி பேசுவது. கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். அப்போஸ்தலர் 13:24 எதை குறித்து பேச வேண்டுமாமாம்? தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என திருவுளம் பட்டிருக்கிறார். சொல்லணும். அம்மா கேட்டுச்சு, ஐயா 13 வருஷமா என் மகளுக்கு குழந்தை இல்லை, என் மகளுக்கு 35 வயசு வரைக்கும் திருமணமே முடியல. என் வீட்டுக்காரரு கடையில கணக்காரியா. நான் இதுக்கு மத்தியில ஏசப்பாவை தேடுகிறேன். இவ்வளவு பாடுகள் மத்தியில ஏசப்பாவுக்கு தேடுகிறேன். அவர்களுக்கு தான் இந்த வேத வசனம், அவர்களுக்கு தான் இந்த கால வேளையில வேத வசனம் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கட்டளை. பேசும்போதே சொல்லணும், ஐயா என் வீட்டுல சாபம் போக மாட்டேங்குது. இல்லங்க, நிச்சயமான கட்டளை. தாவீது ஐயா, நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது வசனத்துல நீங்க பார்க்கணும். ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியல. ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. என்ன அர்த்தம்? தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கட்டளைய சுதந்திரிச்சுக்கிடணும். புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஆமென். புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள் சுதந்திரித்து, வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் சுதந்திரித்து, புதிய ஏற்பாடை வாசிக்கிற ஜனங்கள் எது பேசுனீங்களா? நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க பேசுறீங்க, இல்ல உங்களுக்கு இது சாபமா இருக்கும். இல்ல அப்படி சொல்லக்கூடாது. நிச்சயமான கிருபை தாவீதுக்கு கொடுத்த கிருபை இருக்குது. புதிய ஏற்பாடின் சபையான நமக்கும் அந்த நித்தியமான கட்டளை. அது கிருபை, அதை நம்ம சுதஞ்சு கொடுக்கணும். நிச்சயமான கிருபை. உங்க சாபம்லாம் சொல்லக்கூடாது, கட்டுலாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் நான் பேசுறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிச்சு பேசுறேன். அந்த நிச்சயமான கிருபை உங்க வீட்டுக்குள்ள வரும், உங்க குடும்பத்துக்குள்ள வரும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். பயப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் நிச்சயமான கிருபை தாவீதின் சந்ததி வழியாக புதிய ஏற்பாட்டின் சபையாகிய நமக்கு வந்திருக்குது. பேசுனீங்களா? பேசணும். நீங்களும் நானும் அதைத்தான் பேசணும். அதை விட்டுட்டு நீங்க இது பிசாசின் கட்டு அதை சொல்றதுக்கு அவங்கள வச்சிருக்குது இல்ல. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசணும். நிச்சயமான கிருபை. அப்ப முதலாவது இந்த வசனம் தேவனிடத்திலிருந்து அருளப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்க குறிச்சு பேசுறீங்கனாலே அங்க ரட்சிப்பு வந்துடும். ரெண்டாவது, இல்ல என்ன தடையா இருந்தாலும் சரிதான், நிச்சயமான கிருபை இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் சபைக்கு இருக்குது. அப்பா அந்த வம்ச வரலாறுல தான் நம்ம இருக்கிறோம். கிபி யோசித்து பாத்தீங்களா? என்ன அர்த்தம்?
கிறிஸ்து பிறந்த பின்பு ஏங்க வரலாறே அதுதானே, வரலாறே அதுதானே. கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவின் பின்பு பிறந்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமான கிருபை உண்டு. நீங்க அடிச்சு செல்லலாங்க, அடிச்சு செல்லலாம். பேசுனீங்களா? பேசுங்க. சாபத்துல இருக்கிறவங்களுக்கு பேசுங்க. சின்ன சின்ன 35 வயது பையன் என் மகன் வந்து சொல்லுவான், எப்பா என் கூட படிக்கிற அப்பாவுக்கு 2 கிட்னியும் போயிட்டான், 2 டயாலிசிஸ் பண்ணணும், சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. இல்லம்மா நிச்சயமான கிருபை, நிச்சயமான கிருபை. டாக்டர் சொல்லுவாங்க கிட்னி 2ம் க்ளோஸ், இவன் பிழைக்க வாய்ப்பு இல்லை. நீங்க அப்படி சொல்லக்கூடாது, நான் அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு உங்க அப்பாவை குறிச்சு பேசுவது, ராஜாவை குறிச்சு பேசுவது, அது எத்தனை பிறவிலே அது அப்படித்தான் இருந்தாலும் சரிதான். இயேசு என்ற நாமத்துல நிச்சயமான கிருபை உண்டு அப்படின்னு பேசணும். கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். 2வது என்ன பேசணும், 3வது என்ன பேசணுமா? அப்போஸ்தலர் 13:39. அப்போஸ்தலர் 13:39 என்னது? விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. யாருக்கு தெரிஞ்சிருக்கணுமா? எனக்கு தெரிஞ்சிருக்கணும், எனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? என்ன தெரிஞ்சிருக்கணும்? விசுவாசிக்கிறவன் இயேசு கிறிஸ்துவாலே ரட்சிக்கப்படுகிறார். எனக்கு நாங்கிற அகந்த வந்துடக்கூடாது, சுயநல வந்துடக்கூடாது, நான் பரிசுத்தவான் என்ன வந்துடக்கூடாது. நான் தான் பெரிய பரிசுத்தவா, நான் தான் ஜெபிக்கிற செவ வீரர், நான் தான் பிரசங்கம். நான் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவ குறிச்சு என்னால பேச முடியாது, என்னால இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பேச முடியாது. நான் ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் ஒண்ணுமே கிடையாது. அவருக்காக அடிபடுவதற்காகவும், அவருக்காக என் வாய் பேசுவதற்காகவும், அவரை குறிச்சு என் சிந்தனை சிந்திப்பதற்காகவும் நான் இருக்கிற இந்த எண்ணம் தான் இருக்கணும் பாருங்க. இது முதல்ல எனக்கு தெரிந்திருக்கணும், எனக்கு தெரிந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே ரட்சிக்கப்படுகிறார். இவராலே, இயேசு கிறிஸ்துவாலே. அவருக்கு சொல்லி கொடுத்துடணும். அவன் நல்ல பவுலையும் பர்னபாவையும் தெய்வமா மாத்திட்டான், தெய்வமா மாத்திட்டான். 2 பேரும் இல்லப்பா, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இதை செய்தாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இதை தெரியலையா? நீங்களும் நானும் அதுல திட்டமும் தெளிவா இருக்கணுங்க. அதுதான் பேசணும், யாரை குறித்து பேசணும், அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறவனுக்குள்ளே தவறான போதனையை கொடுத்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவருதான் எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் உங்களுக்கு ரத்தம் சிந்தல. யோவான் ஐயா சொல்லுவாரு, எப்பா நான் தண்ணியில உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராங்க, அவங்களுடைய பாத ரட்சியை கூட நான் தொடுவதற்கு தகுதியானவன் கிடையாது, அவர் பரிசுத்த அக்னியாலே உங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பார். எதை குறிச்சு பேசுறார் பார்த்தீங்களா? அவர் தேவாட்டுக்குட்டி, அவர் தேவாட்டுக்குட்டி. உங்களுடைய பாவங்களுக்காகவும் எனக்குடைய பாவங்களுக்காகவும் ரத்தம் சிந்துற தேவாட்டுக்குட்டி. அவர் பெருகணும் ஐயா, காசு இருக்கணும். எதை குறிச்சு பேசுறாரு? எதை குறிச்சு பேசுறாரு? உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது, உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. கமாலியன் பாதப்படியில இருந்து பேசின பவுல் பேசுறாரு. கமாலியன் பாதப்படியில ரோமருக்கு ரோமன், யூதனுக்கு யூத, லேசான ஆளு கிடையாது. சத்தியத்தை நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவன். அவர் சொல்றாரு, குப்பையா, எல்லாம் குப்பை, எல்லாம் குப்பை, எல்லாத்தையும் நான் தூர போட்டுட்டேன், எல்லாத்தையும் நான் தூர போட்டுட்டேன். எதுக்காக? இயேசு கிறிஸ்து. இது தெரிந்திருக்க கடவுது. அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நடவடிக்கைகள் 13:39 வசனம். விசுவாசிக்கிற எவனும் அவைகளில் நின்று இவராலே ரட்சிக்கப்படுகிறார், இயேசு கிறிஸ்துவாலே ரட்சிக்கப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்பதான் நீங்க பேசும்போதே அப்பா கடந்து வருவார். நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிச்சு பேசுவீங்க. இதுக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? இதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். இவைகளையே பேசணும். இவைகளை பேசினா என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தருக்கு கோடான கோடி சோதரம். அப்போஸ்தலர் 11:21 வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. நீங்க ரோட்ல போகும்போது அப்பாவுடைய கரம் உங்களோட இருக்கும்.
நீங்க குடும்பத்துல இருக்கும் போது கர்த்தருடைய கரம் உங்களோட இருக்கும். எதுக்கு? நீங்க பேசும்போதே கர்த்தரை குறிச்சு பேசுறீங்க, கர்த்தரை குறிச்சு பிரசங்கிக்கிறீங்க, தேவனுடைய வசனம் என்று சொல்லுறீங்க, அவருடைய நித்திய கிருபை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுறீங்க, இவராலே ரட்சிக்கப்பட போறீங்க என்பதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. லாபம் என்ன? லாபம் என்ன? லாபம் என்ன? கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல. இதனால என்ன ஆகும் தெரியுமா? அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரை திரும்புவார். இதுதான் என் ஆசையா, இதுதான் என் லெக்கா இருக்கணும், இதுதான் என் லெக்கா இருக்கணும். இந்த உலகத்துல என்னை பிறக்க வச்சுட்டு என் சுவாசத்தை கொடுத்திருக்கிறீர், எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறீர், நான் ரோட்ல போறப்பா ஒரு ஆத்மாவாது உன் பக்கமாய் புறப்படுவார். பரிதவிப்பு, பரிதவிப்பு. ஆகையால் அதை குறிச்சே பேசணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிச்சே பேசணும். அப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும். அநேக விசுவாசிகள் கர்த்தரிடமா திரும்புவாங்க, உங்க பின்னாடி வருவாங்க, உங்க சபைக்கு வருவாங்க. நீ அவங்களுக்கு ஒண்ணும் செய்ய வேண்டாயா. அவன் கேட்பான், நீ எந்த சபைக்குப்பா போற? ஏன் நானும் வருகிறேன். காரியம் என்ன? உங்க பேச்செல்லாம், என் மூச்செல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் காரியம். அடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் 11:24. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். எப்போ? நீங்களும் நானும் கர்த்தரை குறிச்சு பேசும்போது, கர்த்தரை குறிச்சு பேசும்போது. இதுதான் அந்த காலம், இதுதான் அந்த காலம். ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, இந்த காலவெளியில நீர் பேசின பக்தி வைராக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். பக்தி வைராக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். என் மூச்சு, என் சுவாசம் அப்பா எல்லாம் கர்த்தரை குறிச்சு இயேசு கிறிஸ்துவ குறிச்சு தான் பேசணும். கர்த்தரை குறிச்சு இயேசு கிறிஸ்துவை குறிச்சு தான் பேசணும். அப்பா, நான் நின்று கொண்டிருக்கும் போது, நடந்து கொண்டிருக்கும் போது, சந்தை வழியில போனாலும் சரிதான், யூதரோட பேசினாலும் சரிதான், கிரேக்கரோட பேசினாலும் சரிதான், எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. உலகம் சொல்லணும் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன அநேகர் சொல்றாங்க, கிளாடிஸுக்கு பிழைக்க தெரியாதவர். சொல்லிட்டு போட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்னையும் சம்பாதிக்கல, சொல்லிட்டு போட்டும் பிரச்சனை இல்ல. இவனுக்கு இயேசு அம்மா சொல்லுவேன், இன்னைக்கு இயேசு அவங்களுக்கு என்ன சார் தெரியும்? போதும் அதுதாங்க சாட்சி, அதான் சாட்சி. இன்னைக்கு உங்களை குறிச்சு என்ன குறிச்சு என்ன பேசுறாங்க? இந்த ஜனம் என்ன தெரிந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்துவ குறிச்சே பேசுவோம். அப்பா, இந்த கால வேளையில இந்த செய்தியை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இதை கேட்கிற ஜனங்கள் உள்ளத்துல ஒரு தட்டி எழுப்புதல் உருவாகணும். நான் இனி இயேசுவை பேசுவேன். உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைச்சதா? இயேசு தந்தா சொல்லுங்க, அதான் சுவிசேஷம். முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஒரு இன்னைக்கு நன்மையானது கிடைச்சதா? இயேசு தந்தா சொல்லுங்க, அதான் சுவிசேஷம். முடிஞ்சு போச்சு. அப்பா, அப்பாவுடைய நாமத்தை எப்படியாவது பேசுகிற இடத்துல நான் ஒரு ட்ரிப்பாவது சொல்லிடுவேன். நீங்க சொல்லுங்க, தேவன் நம்மையும் உங்களையும் ஆசீர்வதிப்பான். அவர் கரம் உங்களோடு இருக்கும். அநேக ஆத்துமாக்களை கத்திரிடமாய் சேர்ப்போம். அப்பதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உடைய கிருபையும் உடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் எங்களோடு எப்போதுமே இருந்து காக்க வேண்டும். உடைய சமூகத்துல கெஞ்சுகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேச கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.